நாங்கள் ஒரு பட்டிமன்றம் ஒன்று வச்சோம். அந்த பட்டிமன்றத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு அதிகமான உதவக்கூடியவர்கள் யார் முக்கியமான காரணம், அரசியல்வாதிகளா, அலுவல் அதிகாரிகளா, மக்களா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றம் வச்சோம். ஒரு இண்டோர் பட்டிமன்றம். அதில் 6 பேர் பேசினாங்க. அது பெரிய டாபிக். இப்போ அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் அதோடைய முடிவு என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு நாட்டு வளர்ந்த நாடுகளை எடுத்து அந்த வளர்ந்த நாடுகள்லாம் வந்து வளர்ந்துருக்குதுன்னு சொன்னால் எப்படி வளர்ந்துருக்கு. இப்போ இருக்க 193 200 நாட்டில் ஃபஸ்ட்டு 10 இடத்துல அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் அவங்க தான் இருக்காங்க. 183வது 86 நம்ம பாகிஸ்தான், ஸ்ரீலங்காவும் இருக்கு. இப்போ நம்ம கூட சில பின்வந்துட்டோம்னு சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு நம்ம விட பின்னாடி இருந்த சைனா முன்னாடி வந்து இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் போயிட்டான். அப்போ இது யார் காரணம்? அப்போ ஒருத்தர் சொன்னார் அரசியல்வாதி தான் கெடுக்கிறான். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் இல்லைங்க அலுவல் அதிகாரி அவன் தான் லஞ்சம் கேட்கறான், எதையும் செய்ய மாட்டேங்கிறான். அப்புறம் மக்கள். ஆனா உண்மையிலேயே உலக நாடுகளை எல்லாத்தையும் ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்த்தா மக்கள் தான் காரணம். அவர் என்ன பாயிண்ட் வச்சாருன்னா, ஒரு அரசியல்வாதியோ அலுவல் அதிகாரியோ யாரும் வந்து ஒரு வானத்துல இருந்தாங்க வந்துடல. இன்னைக்கு ஒரு சராசரி மனிதன் ஐபிஎஸ் பட்டம் வாங்கிட்டு ஆபீசரா போறான். ஒரு சராசரி மனிதன் மருத்துவர். நீ சராசரி மனிதனா இருக்கும்போது நல்லவனா இருப்ப. நீ நல்ல அரசியல்வாதியா இருப்ப. நீ வந்து அயோக்கியனா இருந்துட்டு அந்த பதவிக்கு வரும்போது அந்த செலவு பண்ணாரு. அப்ப மக்கள் தானே காரணம்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சொன்னார். அந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம குரான்ல வந்து சூரத்துல் பக்ராவில் வந்து ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வல்லாஹு யூத்தில் முல்க மையஷா. இது ஒரு வார்த்தை. அதாவது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறான். அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எனக்கு தான் தெரியும் யாருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு. கெப்பாசிட்டி மட்டும் இல்ல, கெப்பாசிட்டி இருக்காது, அயோக்கியனா இருப்பான், ஒருத்தனை அழிக்கிறதுக்கு அவனை கொடுப்பான், அட்ரா போய் இவனை அப்படின்னு கொடுப்பான். அந்த முழுக்க அவன் என்ன எத்தனையோ ஃபிரௌன் இருந்தான், ஏன் கொடுத்தான் அவன்கிட்ட என்னன்னு கேட்டா அவனை வச்சு சில காரியங்கள் நடத்தணும். இப்போ வல்லா யூத்தில் முல்கு மையஷா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வல்லா வாசுவின் அலி, எனக்கு தான் நான் தெரிஞ்சவன், ரொம்ப அறிஞ்சவன் அப்படின்னு சொல்றான். இது வரக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நான் யாரையெல்லாம் விரும்புகிறோன்னா அரசாட்சி கொடுப்பேன், எனக்கு தான் தெரியும், நானே அறிந்தவன் சொல்றான். ஆனா வல்லா யூத்தில் ஹிகமத்த மையஷா, நான் யாருக்கு விரும்புகிறோனோ கல்வியே கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றான், நான் ரொம்ப அறிஞ்சவன்னு சொல்லலை. அந்த இடத்துல மட்டும் என்ன சொல்றான், வமை யூத்தல் ஹிகமத்தை மையஷாவு கது ஆயிரம் ஊத்தியன் கதீரா, நான் யாருக்கு கல்வியை விரும்புகிறோனோ கொடுப்பேன், அப்படி நான் கொடுத்துட்டா அவர் எல்லா நன்மையும் பெற்றவர் ஆவார் அப்படிங்கிறான். அரசாட்சிக்கு சொல்லலை. ஏன்னா அப்ப எங்க முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. உலமாக்கள் விளக்கம் எழுதும் போது அரசாட்சியை கொடுக்கும்போது மட்டும் சொல்லிட்டு நான் தான் அறிஞ்சவன் கொடுக்குறேன்னு சொல்றான். கல்வியை கொடுக்கும்போது மட்டும் யூத்தில் ஹிகமத்த மைஷா வமை யூத்தில் ஹிகமத்தை யாருக்கு நான் கொடுத்துட்டேன்னா கது ஹைரன் ஊத்திய கதீரா, எல்லாரும் பெற்றான். ஏன் சொல்றான் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க கல்வியை ஒருத்தன் பெற்றுட்டான்னா அது அழியாது. அந்த கல்வியை கொண்டு எதிரி ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கல்வியை கொண்டு பல பேருக்கு உதவலாம். ஆனா அரசாட்சி இருந்துச்சுன்னா ஒரு நேரம் அது மாறிவிடும். பெரிய பெரிய சாம்ராட்டு அழிஞ்சிருக்கு. ஆமா, அதுதான் கல்வி. அதனாலதான் கல்விக்கு அந்த இதை கொடுக்குறான். இதை நம்முடைய சமுதாய மக்கள் உணர வேண்டும். உணர்ந்து நம்முடைய பெற்றோர், இப்ப கேட்டீங்கல்ல எல்லாரும் போயிடுறாங்கன்னு, அவன் தப்பு இல்லை, பெற்றோர்கள். இப்போ உங்க பையன் 7வது படிக்கிறான்னா இதுல இருந்து அவன் என்ன ஆக போறான்னு பாருங்க. அவன் ஒரு ஜாபுக்கு கூட போட்டும். நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த கடைசி முடிச்சுட்டு வந்த ஒண்ணுதான் என்ன செய்யலாம் யோசிக்கிறீங்க. நிறைய ஃபேமிலி நான் பார்த்திருக்கேன், வெளி ஃபேமிலியை பார்த்திருக்கேன். அவன் 6வது படிக்கும் போது நான் இதுதான் வரப்போறேன் அப்படிங்கிறான். உதாரணம் தானே. அதே மாதிரி 6வது படிக்கும் போது என்னங்க ஸ்விம்மிங்ல கொண்டு விட்டாரு ஒருத்தர். என் ஃப்ரெண்டு வந்து நேஷனல் ஸ்விம்மர் செந்தில்நாதன் இருந்தார், ராம்கோபால் சக்கரவர்த்தி என்னோட படிச்சவர், ஆதர்ஷ்ல படிச்சார். அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, படிக்கிற காலத்திலேயே கொண்டு போய் இங்க சென்னையில அண்ணா ஸ்விம்மிங்ல போய் ட்ரெயின் பண்ணுவார். அப்ப நான் ஆச்சரியப்படுறது, இன்னும் ஒரு 6 வருஷம் இருக்கு. நீங்க அதே மாதிரி உங்க பிள்ளைகளை பெற்றோர்கள் இதை வாய் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னா, நீங்க வந்து படிக்கட்டும், காலேஜ்ல முடியும் அப்புறம் பார்த்துக்கலாம் பண்ணாதீங்க, அது வேஸ்ட். ஏன்னா கடைசியில நீங்க போற வேலைக்கும் நீங்க படிச்ச படிப்புக்கும் பிரயோஜனம் இருக்காது. அப்புறம் புதுசா போய் அவன் கத்துக்கணும், அங்க அவன் டவுன்ஃபால் ஆகிறான். இப்பவே அவன் என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணி திட்டம் பண்ணி இப்பவே அதுக்கான கல்வியை கொடுங்க. இதுதான் ரகசியம், சூட்சமம். இதை செய்தால் அவன் அந்த 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 லைன்லயே வருவான். கல்வி முடிச்சோடனே வேலைக்கு போகும்போதோ தொழில் செய்யும் போதோ ஆல்ரெடி அவன் நல்ல எக்யூப்டா இருப்பான். அப்போ யாரையும் நம்பிட்டு இருக்க வேண்டிய யோசியம் இல்லை, சக்சஸ் ஆக முடியும். அவன் பல பேருக்கு வேலை கொடுக்கலாம்,
பல குடும்பங்களை காப்பாற்றலாம். ம். நம்ம சமுதாயம் நாடும் உயரும். கண்டிப்பா. இது என்னுடைய நான் நேரடியாக பல பேரை பார்த்த ஒரு அம்சம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆமா. நம்ம உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம இதுக்காக நம்ம வாசல் நேயர்களுக்காக கல்வி சம்பந்தமாக நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க. அதன் மூலமாக மக்கள் வந்து சமுதாயம் பயனடையணுங்கிறதுக்காக கேட்டுக்கொள்கிறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க அஹ், நம்ம 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 வாசல். நம்ம வாசகர்கள் இந்த சேனல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் இப்போ இருந்தே திட்டமிட்டு அவருடைய எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்வதோடு என்னை அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ்.